ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎன்2 டிவிகே. ஸோ இந்த ஒரு சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தளபதி ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ இன்னைக்கான கண்டென்ட், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் லாஸ்ட்டாக நடிச்சிருக்க படம் ஜனநாயகன். ஸோ இந்த படத்தை வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ சென்சார் இஷ்யூ காரணமாக 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவலாக ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ கோர்ட் ஹியரிங் வந்து ஜனவரி 21ஆம் தேதி ஒத்தி வச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பொங்கல் செலிப்ரேஷனா சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடும், பொங்கல்ல ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 21ஆம் தேதி தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா யூபைஏ சர்டிஃபிகேட் கொடுத்து மறுபடியும் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மேல்முறையீடு பண்ணி நம்ம சென்சார் போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை வரவிடாம பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் மூவி டீம், அதாவது இந்த கேவின் ப்ரொடக்ஷன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேல்முறையீடு பண்ண போறாங்க. ஸோ அவங்க மட்டும் மேல்முறையீடு பண்ணலாம், ஸோ நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷன் வந்து மேல்முறையீடு பண்றாங்க. ஸோ திங்கக்கிழமை கேஸ் ஹியரிங் வருது. ஸோ எத்தனை மணிக்கு தெரியல. ஸோ கண்டிப்பா ஈவினிங் 2 மணிக்கு மேல தான் வரும். ஸோ வந்தது அதை அப்டேட் பண்றேன். ஸோ இப்படி ஒரு இஷ்யூ ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஏன் வரவிடாம பண்றாங்க அப்படின்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ டிஎம்கேட ஒரு சதி செயல்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பக்கத்து இந்த ஒரு பிரச்சனை திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் இப்போ சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த விஷயத்தெல்லாம் பண்றதே இவர் தான் மறைமுகமா. பட் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா ஒரு ட்வீட் ஒன்று போட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல இவர்கிட்ட. பட் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஓகேப்பா, இவர் வந்து கொடுத்தது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஊபிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் அப்படி இப்படி இருக்கிறனால தான் சென்சார் கொடுக்க மாட்டாங்க, ஏன் கட் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதுனா அப்படின்னு மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, படம் நல்லா தான் இருக்கு, எதுக்கு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒன்றிய பாஜக அரசு பண்ற வேலை அப்படின்ற மாதிரி இவரே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஸ்டாலினுக்கு கீழே பேசிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் மூஞ்சி அடியா போயிடுச்சு. சரி, அப்படி என்னதான் இருக்கு படத்துல, ஏன் அப்படி சென்சார் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல மத உணர்வை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அது என்ன விஷயம், அதை கட் பண்ணி தூக்கிட்டு கொடுங்கன்னா அதையும் என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ அது தூக்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் படத்தை பார்க்கல, அதாவது சென்சார் போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் படத்தை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லுவாங்க, யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 4 பேர் பார்த்துட்டாங்களாமா, இன்னும் ஒருத்தர் பார்க்கலாமா. ஸோ அவர் எங்க போனாரு பார்க்காம அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வருது. ஸோ கேள்விகள் மட்டும் தான் நம்ம வைக்க முடியும், பட் பதில் அங்கேருந்து வர மாட்டேங்குது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. பட் நம்ம கேள்விகளை கேட்டு வைப்போமே, என்ன வீணா போயிட போகுது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த 5 பேர்ல இன்னும் ஒருத்தர் பார்க்கலாமா. ஸோ அதுக்கு ஒரு வாரம் நீட்டிக்க சொல்றாங்க. ஸோ அவர் ஒருத்தர் பார்த்துட்டு தான் படத்துல இது பண்ணணும், படத்தை யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, படத்துல வேற என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 கட்டு கொடுத்துருக்காங்க, 27 இடத்துல கட் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல மியூட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி தான் கேவின் ப்ரொடக்ஷன் இந்த ஒரு படத்தை சென்சார் போர்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இப்படி அனுப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே போட்டு இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை இந்த பொங்கலுக்கு வரவிடக்கூடாதுன்னு இல்ல. ஸோ இந்த படத்தை இந்த மந்த், அதாவது இந்த ஒரு 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரவே விடக்கூடாது அப்படின்றதான் எண்ணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த், ஸோ பிப்ரவரி மந்த்ல தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கேஸ் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா, இப்போ திங்கக்கிழமை தீர்ப்பு மாறி வந்துருச்சு, திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வரல, திங்கக்கிழமை வேற ஒரு இடத்துக்கு, அதாவது வேற ஒரு டேட்டுக்கு மாத்தி வச்சிட்டாங்க அப்படின்னா படம் பிப்ரவரி மந்த்ல ரிலீஸ் ஆகும். ஸோ பிப்ரவரி மந்த் எண்டுல தான் ரிலீஸ் ஆகும். ஸோ பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருவாங்க. ஸோ அப்படி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எந்த ஒரு படத்திலுமே நடிக்க கூடாது அப்படின்றது ஒரு ரூல்ஸ் இருக்கு தேர்தல் விதிமுறையின் படி. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலை விட்டுட்டு சினிமாவை ரிலீஸ் பண்ணணும், முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் இறங்கணும். ஸோ கண்டிப்பா அப்படி விஜய் அவர்கள் இறங்க மாட்டாரு. ஸோ அந்த வகையில படத்தை போஸ்ட்பான் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட்பான் பண்ணாங்க அப்படின்னா எலெக்ஷன் தேதிக்கு அப்புறமா தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனா என்ன விஷயம், எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ படத்தை பொங்கலுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்தா இந்த படம் டிவிக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்படிதான் பாத்தீங்கன்னா டிவிக்கேல இருக்கிறவங்க ஒரு சில இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு படம் பாத்தீங்கன்னா டிவிக்கு ஒரு பூஸ்டா இருக்கும், ஸோ ஒரு அரசியல் பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம படத்துல நிறைய அரசியல் இருக்கிறதுனால கரெக்டா இருக்கும் இந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு படம் வரணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதனை அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காரமா. ஸோ அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, நான் ஆணையிட்டால். அந்த சாங்கை பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து போட்டா கண்டிப்பா காப்பிரைட் கிளைம் அந்த இஷ்யூன்றது கண்டிப்பா வரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா விஜய் அவர்களே பாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வேற மாதிரி போட்டு விஜய் அவர்களே பாடி அந்த ட்ரைலர்லேயே பார்த்திருப்பீங்க, சாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்கினா கொள்ளை அடிக்கவும் கொலை பண்ணுமாலா வரீங்க அப்படின்னு அடிக்கும் போது இந்த ஒரு பாட்டை விஜய் அவர்கள் பாடிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதையும் கட் பண்ணி தூக்க சொல்றாங்களாமா. பட் ஆனால் தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் நிக்கிறாங்களாமா. ஸோ இதனால கூட சென்சார் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சைட் சொல்லப்படுது. ஸோ இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ கண்டிப்பா தளபதி விஜய் அவருடைய வாய்ஸ்ல அந்த ஒரு சாங் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஸோ அதை எதுக்கு தூக்க சொல்றாங்க அப்படின்றது தான் தெரியல. ஸோ உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் எதுக்காக, அரசியலுக்காக தான் பண்றாங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது தான் இப்போ தப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில படத்தை டிலே பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்மளும் வெயிட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ கெட்டதிலும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க, இப்பதான் சொன்னீங்க படம் வராது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கஷ்டமா தான் இருக்கு படம் வராது. பட் நல்லது என்னன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு பராசக்தி வந்துருச்சு. ஸோ பராசக்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஸோ பராசக்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் பொங்கல். எல்லாருக்குமே எல்லா சினிமா ட்ராக்கர்ஸ், எல்லா சினிமா நடிகரும் சொல்றாங்க. ஸோ உங்க படம் எப்போ வருதோ அதுதான்
வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அங்க தான் பொங்கல் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தீபாவளி பிளாஸ்ட்டா இருக்க போகுது. ஸோ ரொம்பவுமே என்ஜாய்மெண்ட்டா தான் இருக்கும் படம் எப்போ வருதோ. ஸோ அதனால இந்த பொங்கல் விட்டா என்ன வேற எப்போ வந்தாலும் வந்து வேணா வச்சு கொண்டாட வேண்டியதான். படத்த வேணா தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். ஸோ எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஸோ வந்ததும் வேணா அப்டேட் பண்றேன். ஸோ இதுதான் அந்த நல்லது. ஸோ எப்போ வந்தாலும் வரட்டும். ஸோ இந்த ஒரு பொங்கலுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, ஸ்கிரீன்ஸ் கம்மியா கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். பட் தனியா வந்துச்சு அப்படின்னா வேற லெவல் சம்பவம் பண்ணும். ஸோ அந்த வகையில கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. ஸோ ஜனநாயகன் வரதுனால பராசக்தி ஒதுங்கி போகும்னு நினைச்சேன். பட் ஆனா பராசக்தி வந்துச்சு. ஜனநாயகன் தான் ஒதுங்கி போற மாரி அனுச்சு. ஸோ அது வந்து அஃபிஷியலா ஒதுங்கி போல. சென்சார் இஷ்யூனால தான் ஆனா ஒதுங்கி போயிருக்கு. ஸோ என்னதான் நடக்கணுமோ நடக்கட்டும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்னொன்னுத்தையும். ஸோ கண்டிப்பா நீதி தான் வெல்லும். ஸோ இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் இல்ல. பட் ஆனா தெறி படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அஃபிஷியலா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ட்வீட் போட்டாரு. ஸோ இந்த பொங்கல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி இந்த தெறி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேன்ஸ்லாம் ஜாலியா கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனை கொண்டாட வேண்டியதான். ஸோ ஜனநாயகன் படத்துல விஜய் அவர்கள் போலீஸ். ஸோ இதுலயும் போலீஸ். ஸோ அந்த பிட்ட தூக்கி இதுல சொருடா அப்படின்ற மாதிரி ஸோ வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி அந்த ஒரு பிட்டு அதாவது ஜனநாயகன் படத்துக்கு இடையில அந்த ஒரு தெறி படத்தை சொருடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜாலியா பார்க்க வேண்டியதான். ஸோ தளபதி பொங்கலை ஜாலியா கொண்டாட வேண்டியதான். ஸோ ஜனநாயகன் என்னைக்கு வருதோ ஸோ அன்னைக்கு தான் ஜனநாயகன் பொங்கலா இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் தளபதி பொங்கலா தான் இந்த பொங்கல் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தெறி படம் என்ன மாதிரி ரீலீஸ் பண்ணி சம்பவம் பண்ணுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஜனநாயகன் படத்தை இஷ்யூ பத்தியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்டேட் வந்தது அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அரசியல் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.